எல்ஸ்டோன் ஒரு வயசான நபர். அவர் ஒரு ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது முடிஞ்சதும் நேரா ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்ஷனுக்கு கலந்துக்கலாம்னு சொல்லி போறாரு. அங்க அவருக்கு தெரிஞ்ச நபர்கள்லாம் வந்துருக்காங்க. அவங்க கூட எல்லாம் சகஜமா பேசுறாரு. அது முடிஞ்சதும் அங்க ஒரு ஒரு லேடீஸ் இருக்காங்க. அவர்ட்ட சும்மா சொல்றாரு. மாடல் போட்டிலாம் மேல நடக்குது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. அங்க வந்த நபர்கள்லாம் இவருடைய பூவ போட்டி போட்டுட்டு நல்ல இது பண்ணிட்டு வாங்குறாங்க. அந்த நடந்த போட்டியிலே இவரு தான் ஜெயிக்கிறாரு. நம்ம இவர வந்து பின்னாடி போம்போது தாடான்னு சொல்லியே கூப்பிடுவோம். அந்த மெடல் வாங்க போறாரு. அதே சமயத்தில அவருடைய மூத்த பொண்ணு அவரோட ஒரு பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு 2வது மேரேஜ். ஏற்கனவே இருந்த ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாராம். அதனால இன்னும் இந்த பொண்ணு 2வது மேரேஜ் பண்றா. வரும்போது அப்பா இனி வரலையான்னு சொல்லிட்டு அவன் அம்மாட்ட கேட்டுட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, "அந்த ஆள் எப்பவுமே கரெக்ட்டான டைமுக்கு வரமாட்டான்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தில பேசுறாரு. "அவர பத்தி உனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா அந்த பொண்ணுடைய பேத்தி சொல்றா, "கட்டாயம் தாத்தா வருவாரு" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அதே நேரத்தில இவரு இங்க அத பத்தி எதையுமே யோசிக்காம இருந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவருடைய அந்த பையன் வந்து சொல்றான், "அவர் இனியும் வர மாரி தெரியலன்னு" சொல்லிட்டு. உடனே இவ அழுதுகிட்டே உள்ள போறா. உள்ள போனதும் அவருடைய அவர் இங்க வரதுக்குள்ள எந்த அறிகுறியும் இல்லைன்னு சொல்லி அவன் சொல்றான். உடனே சொல்றான், "ஓகே பிரச்சனை இல்ல. இது நம்ம கல்யாணம். நம்மளே நடத்திக்கிறேன்ட்டு." அதே சமயத்தில இங்க தாத்தா வந்து பார்ல இருந்து அந்த பாருக்கு வந்த எல்லாருக்கும் பைசா எல்லாம் நானே குடுக்குறேன். எல்லாருக்கும் ஃப்ரீயா குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார் அட்டெண்டர சொல்றாரு. உடனே அந்த பார் கேட்டுட்டு, "அந்த கல்யாண ஜோடிக்கும் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமான்னு சொல்றாரு. 12 வருஷம் கழிச்சு அவருடைய பிசினஸ் அப்படியே படுத்துருச்சு. ஏன்னா, ஆன்லைன் ஃப்ளவர் இது வந்தனால இப்ப யாருமே இந்த ஃப்ளவர் வளர்க்குறதோ, அத பத்தி எதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ட் குடுக்கல. அதனால அவருடைய கொஞ்சம் போல பொருட்கள எடுத்துட்டு அவர் குடும்பத்த பார்க்க போறாரு. அங்க அவர் பேத்தி வந்து அவர கட்டி அணைச்சுட்டு, "தாத்தா நானே உன்ன கூப்பிடலாம்னு நெனச்சேன். நீயே வந்துட்டியா? வா உள்ள வா" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் உனக்கு என்னோட ஃபியான்சிய உனக்கு அ அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றான். பேக் வழியா போறான். அப்போ அவர் தாத்தா சொல்றாரு, "நான் உனக்கு அனுப்பி வச்ச கார்டு எல்லாமே நீ அப்படியே சேகரிச்சு வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு. "ஆமா, நீ என்னோட சின்ன வயசு 9 வயசுலேருந்தே அனுப்புன கார்டு எல்லாமே நான் சேகரிச்சு வச்சிருக்கேன்னு" சொல்லிட்டு. பேக் யார்ட்ல தான் பார்ட்டி நடக்குது. அங்க அப்படி நடந்துட்டே இருக்கும்போது அவருடைய எக்ஸ் ஒய்ஃப் அவரோட பொண்ணு வந்துடுறாரு. பொண்ணு ரொம்ப கோவப்படுறா. இவரு இங்க இருந்தா நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. உடனே அவருடைய அந்த எக்ஸ் ஒய்ஃப் வந்து அவர் கொண்டு வந்த வண்டியில வந்திருக்க சாதனங்களெல்லாம் பார்த்துட்டு செமையா கிழிச்சு தள்ளுறா. "எதுக்கு இந்த குப்பையெல்லாம் இங்க எடுத்துட்டு வந்த? எங்கள அவமானப்படுத்தணும் இங்க இந்த சாதனங்கள்லாம் எடுத்துட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அவரு சொல்றாரு, "நான் வந்து 60 மணிக்கு நேரமா இது உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு தான் நான் இத கொண்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொம்பள அத ஏத்துக்கல. "நீ இங்கேருந்து கிளம்பு. உனக்கு போற வேற எங்கேயுமே இடம் இல்லாதனால தான் நீ இங்க வந்திருக்க" அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே நம்ம தாத்தா வந்து டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆயிட்டு அவரோட பேத்திட்ட பொலைட்டா, "நான் இங்கேருந்து கிளம்புறேன்ம்மா. நான் உங்கள எல்லாம் பார்க்கலான்னு சொல்லி தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப மன வருத்தப்படுறாரு. அங்கேருந்து அவர் கிளம்பும்போது, ஒரு ஒரு அன்னோன் பெர்சன் அவர்ட்ட வந்து அப்ரோச் பண்ணி பேசுறா. "உங்க ட்ரக் நல்லா இருக்குது. உங்களுடைய டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இத பத்தியெல்லாம் சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, "நான் 40 ஸ்டேட்ல வண்டி ஓட்டிருக்கேன். எங்கேயுமே நான் வந்து அந்த ஃபைன் வாங்கினதே கிடையாது. அப்ப நீங்க ஒரு ரோட் மாஸ்டர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே என்ட்ட ஒரு ஜாப் இருக்குது. அது வந்து என்னன்னா, பேக்கேஜ் மாத்தி ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு பேக்கேஜ கொண்டு குடுத்தா போதும். இது ஒரு நல்ல இது இது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே அவரு வந்து சரி ஓகே அத அக்செப்ட் பண்றாரு. உடனே அந்த ஒரு கார்டு குடுக்குறா. அந்த கார்ட வாங்கிட்டு, இந்த கார்டுல நீங்க கால் பண்ணுங்க. அவங்களே உங்கள விளிப்பாங்கன்னு சொல்லி சொல்றான். உடனே ஹேல் வந்து நம்ம தாத்தா வந்து அந்த கார்டு கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்துடுறாரு. அங்க ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து அவர்ட்ட வந்து அவர் ரொம்ப வரவேற்கிறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, "நாங்க இந்த வேலைய பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லித் தர்றோம். இப்ப நாங்க உங்க வண்டியில ஒரு பொருள் வைப்போம். பேக் வைப்போம். அத நீங்க எக்காரணம் கொண்டும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து உங்கள்ட்ட நாங்க ஒரு ஃபோன் தருவோம். அந்த ஃபோன் வந்து ஒன் யூஸுக்கு மட்டும் தான். அந்த ஒன் யூஸ் முடிஞ்சதும் அந்த ஃபோன தூக்கி நீங்க போட்டுறணும். அத கையில திரும்ப வச்சுக்க கூடாது." அப்படி சொல்லிட்டு. உடனே அத எல்லாமே அவரு அக்ரீட் பண்றாரு. அதுபோக இந்த பேக்க தொறந்தும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றாங்க. அவர் சொல்றாரு, "நான் யாரோட பொருட்களையும் ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. ஆ உடனே சொல்றாரு, "நீ அந்த இடத்துல வண்டிய நிப்பாட்டின உடனே வண்டியிலேருந்து வெளிய இறங்கி போயிறணும். போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப வரணும்" அப்படின்னு சொல்றாரு. உடனே ஓகே அவரு அக்செப்ட் பண்றாரு. ஆனா அவருக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு. இந்த கார நான் அங்க அப்படி விட்டுட்டு போயிட்டேன்னா, கார்ல இருக்க பொருள யாராவது எடுத்துட்டு போயிட்டா என்ன செய்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அங்க இருந்தவங்க சொல்றாங்க, "நாங்க எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அதனால நீங்க அத பத்தி ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு சொன்ன வேலைய மட்டும் நீங்க அத ஃபாலோ பண்ணா மட்டும் போதும். நாங்க உங்கள வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த பக்கம் வந்து அந்த அதே நேரத்துல
ஒரு புதிய ஏஜெண்ட் வந்து அந்த ட்ரக்ஸ் போலீஸ் இதில் வந்து கலந்துக்கிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்க மேல் அதிகாரி அவரை வந்து வெல்கம் பண்ணுறாரு. இங்கே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே வந்து ட்ரக்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாக புழக்கத்தில் இருக்குது, நீங்கள் தான் அதை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படி சொல்கிறாரு. அதோட அவர் வந்து ஒரு ஆளை கண்காணிக்கிறாங்க. அவன் யாருன்னா அந்த ட்ரக் மாஃபியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த நபரை எப்படியாவது நம்ம கைக்குள்ளே போட்டுக்கிட்டோம்னா அங்கே இருக்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதுசாக வந்த ஏஜென்ட் சொல்கிறாரு. இதே நேரத்தில் தாத்தா அந்த இடத்தையும் டெலிவரி பண்ண வேண்டிய இடத்துக்கு டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி காரை விட்டு இறங்கி போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து காரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. காரில் வந்து ஒரு கவர் இருக்குது. கவரில் என்னடா இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய டாலர்ஸ் வச்சு விட்ருக்கானுங்க, பணம் வச்சு விட்ருக்கானுங்க. உடனே அங்கே வந்து ஒரு மொட்டை வந்து சொல்கிறான், உங்களுடைய வேலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நாங்கள் ஒரு கார்டு கொடுத்துட்டு சொல்கிறோம், திரும்பவும் இந்த வேலைக்கு நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, இல்லை வேண்டாம், நான் ஒரே ஒரு வாட்டி தான் எப்படி இருக்கும் ஜாப் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் நான் அந்த ஒர்க்குக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல வச்சுருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறான். தாத்தாவும் எஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாரு. உடனே அந்த ஏஜெண்ட் வந்து அந்த நபரை வந்து சந்திக்கிறான். வந்துட்டு சொல்கிறான், நீ இப்போ பண்ணிட்டு இருக்கிறதுனால உன்னுடைய உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். நீ எங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன்னா நான் உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உன்னை இந்த இடத்துலேருந்து காப்பாற்றி உன்னை கொஞ்ச நாள்லேயே ஜெயிலேருந்து வெளியே வர ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த நபர் சொல்கிறான், நான் வந்து போலீஸில் வேலை பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். அவன் சொல்கிறான், அந்த ஏஜென்ட் சொல்கிறான், நல்ல யோசித்து முடிவெடு, இல்லைன்னா உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லணும். இதே நேரத்தில் அவனுடைய அந்த தாத்தாவோட பேத்திக்கு இங்கே வெட்டிங் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க எல்லோரும் இப்போ தாத்தா அங்கே தான் கலந்துக்கிட்டு எல்லாரு கூடயும் ஜாலியாக தகஞ்சு பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த பாட்டியமாக இருக்காங்களா, அவர்கிட்ட போய் தாத்தா சொல்கிறாரு, இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, நாங்கள் என்னுடைய கொஞ்சம் அமௌண்ட்டு கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. ஆனால் அவங்க வந்து அதை வந்து சொல்கிறாங்க, நீங்கள் எங்கள்கிட்ட இருக்கும்போது எங்களோட கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. உடனே ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே தாத்தா அவருடைய வீட்டுக்கு வரும்போது அங்கே வந்து பேங்க்லேருந்து இது வச்சுருக்காங்க, உங்கள் வீட்டை ஜப்தி பண்ணிட்டோன்னு சொல்லி. ஒரு நாள் தாத்தாவுக்கு வந்து வேறு வழி தெரியல, ஒரு புதிய ட்ரக்கு வாங்கிட்டு மறுபடியும் பிஸ்னஸுக்குள்ளே இறங்குறாரு. இது 2வது வாட்டி. அங்கே போனதும் அந்த ஆள் சொல்கிற பழைய ஃபோனை தாத்தா கீழே போடல. உடனே அந்த ஆள் பழைய ஃபோனை உடச்சிட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தாத்தாவுக்கு ஏற்கனவே தெரியுங்களா, அதே தான் திரும்பவும் சொல்கிறாங்க. தாத்தா அந்த இடத்துலேருந்து புறப்படுறாரு. இந்த வாட்டி வந்து எந்த தயக்கமும் இல்லை அவருக்கு, ஏன்னா வேலை ஏற்கனவே தெரியுமே. அதே சொல்கிறான், போன அதே ஹோட்டல் தான், சேம் ஹோட்டல், அதே இடத்துல நாங்கள் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. தாத்தா இந்த வாட்டியும் கரெக்டாக போய் சேர்ந்துட்டார், ரீச் ஆகிட்டார். பணத்தை வாங்குறாரு, அங்கேருந்து கிளம்புவார். இதே நேரத்தில் இந்த நபரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. உடனே சொல்லுவாங்க, உன் மேலே இன்னியும் நாங்கள் நிறைய கேஸ் போடுவோம், இது நீ எங்களுக்கு வேண்டி நீ சப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அந்த போலீஸ். ஓகே, உன்னோட ஃபேமிலி பற்றி எல்லாமே பற்றி அவங்க இது பண்ணிவிட்டு அவனை பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் அவன் வந்து ஓகே, நம்ம எப்படி இந்த ஜெயிலில் கிடந்து தப்பிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஏதாவது உண்மையை சொல்லி கொடுத்துட்டாது தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, அவன் வந்து சரி ஃபைனலாக அக்செப்ட் பண்ணுறான். ஓகே, நான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தாத்தா நேராக அடுத்த பேங்க்குக்கு தான் போகிறாரு. அங்கே இருக்க மேனேஜர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டு வீட்டை மீட்டுக்கிட்டு அங்கே வந்துட்டு வீட்டில் அந்த வச்சிருந்த போர்டை தூக்கி தூர எறிகிறாரு, நம்ம வீட்டை இந்த பேங்காரனே ஜப்தி பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நேராக வந்து அவரோட இன்னொரு ஃப்ரெண்டோடைய பாருக்கு வராரு. அங்கே இருக்க இவர் ஃப்ரெண்டு ஒரு சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, இந்த ஏஜென்சி அந்த லோன் தரமாட்டேங்கிறாங்க பேங்க்லேருந்து எனக்கு, நான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் நான் இந்த பாரையை க்ளோஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா ஏற்கனவே 2 வாட்டி டாக்டர் அதுக்கு காத்திட்டார். இது இப்போ 3வது வாட்டி போகிறாரு. இப்போ போகிறது வந்து யாருக்கு, அவரோட ஃப்ரெண்டுக்கு வேண்டி. அப்போ போகிறாரு, அதே மாதிரி தான் போகிறாரு, ஃபோனை வாங்குறாரு, எல்லாத்தையும் சாணங்கள்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. ஆனால் தாத்தாவுக்கு இது வரைக்கும் தெரியாது நம்ம என்ன சாணம் கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. அவர் ஒரு பேக் இருக்குது, ஏன்னா அவங்க தான் வான் பண்ணியிருக்காங்களே பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. உடனே தாத்தாவுக்கு வந்து ஓகே அங்கேருந்து கிளம்புறாரு. வண்டி போயிட்டே இருக்கும்போது தாத்தாவுக்கு ஒரு டவுட் வருது, எதுக்கு இவங்க ஒரு பேக்கை கொண்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ பணம் தரானுங்களான்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு பேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அது என்னது, ப்ரௌன் போதைப்பொருள். உடனே பின்னாடி பார்த்தா ஒரு போலீஸ் வந்து நிற்கிறான். போலீஸ் வந்துட்டு, தாத்தா உங்களெல்லாம் உடம்பு தான் சரியில்லையா, ஏன் வண்டி இங்கே நிப்பாட்டிச்சுக்கீங்க, ஹைவேல இப்படி வண்டி நிப்பாட்டக்கூடாது அப்படி. உடனே அவன் சொல்லும், இது என்னோடய பேத்திக்கு வேண்டி கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்கே அந்த வண்டியில் இருந்த ஒரு டாக் வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குது. அது வெளியே வந்துடுது. வெளியே வந்ததும் தாத்தாவுக்கு வந்து ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு.
உடனே சரி அவர் மிலிட்ரி மூளையை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாரு. உடனே அவர் பெயினுக்கெல்லாம் ஹேண்ட் பெயினுக்கு போடக்கூடிய க்ரீமை கையில் தடவிக்கிறாரு. தடவிக்கிட்டதும் டாக்ஸ் கிட்ட வந்ததும் அதோடைய மூக்கில் அந்த க்ரீமை தடவி விட்டுறாரு. இதனால் என்ன ஆகுதும், நாய் வந்து அதோட மோப்ப சக்தி கொஞ்சம் நேரத்துக்கு இழந்துடும். உடனே இப்போ அந்த போலீஸ் வந்து ஓகே இந்த டாக் வந்து எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்லியாக பழகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கை கூட்டிகிட்டு போகிறான். உடனே தாத்தா வந்து வண்டியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. உடனே போலீஸ் சொல்கிறான் நல்லபடியாக போங்க அப்படின்னு சொல்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு தாத்தா புறப்படுறாரு. அதே நேரத்தில் இந்த அந்த கேங்கில் இருந்தவன் வந்து அவங்க போலீஸ்காரன் கேட்ட மாதிரி வந்து ஒரு கார்டை வந்து ஒரு டைரியை வந்து கொடுக்குறான் அவங்க ரிலேட்டடாக. நம்ம டைரியில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் அதில் இருக்கும். உடனே ஒரு நபரை காட்டி இந்த நபர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உடனே அவங்க எல்லாருக்குமே போலீஸ் வந்து முதல்ல ஸ்கெட்சு போட ஆரம்பிக்கிறாங்க, எப்படி யாரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இப்போ 3வது வாட்டி வாங்குற பணத்தை தாத்தா என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆள் பாரு பூட்ட போகிறேன்னு சொல்லி சொன்னார்ல, அதனால் அந்த பணத்தை வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்து நீ பார் மறுபடியும் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த ஆள் அந்த பணத்தை வாங்கிட்டு அந்த பாரை நல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணி புதுசாக ரீஓப்பன் பண்ணுறான். பண்ணும்போது மைக்கில் சொல்கிறான், என்னோடய ஃப்ரெண்டு அவன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த அமௌண்ட் தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து எல்லோரும் தாத்தாவை ரொம்ப பாராட்டுறாங்க. தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு சொல்லிக்கிறாரு. உடனே தாத்தா மறுபடியும் அந்த மணி வாங்குறதுக்கு வேண்டி அந்த ரோட்லேயே திரும்ப திரும்ப போயிட்டே இருக்கிறாரு. அப்போ அவர் இப்போ முழு இதாகவே மாறிட்டார். அப்போ அந்த மெக்சிகனில் இருக்க அந்த கேங்ஸ்டரோடைய தலைவன் சொல்கிறான், எப்படி நம்ம முன்னாடியெல்லாம் மிஞ்சி போனால் ஒரு 1 கிலோ 2 கிலோ கடத்ததுக்கே ரொம்ப பாடுபடும், இப்போல்லாம் 1000 கிலோ 100 கிலோக்கு மேலே போயிட்டே இருக்குது, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு விசாரிக்கிறான். அப்போ விசாரிக்கும்போது ஒரு புதுசாக ஒரு வயசான ஒரு ஆள் வந்திருக்கிறாரு. அவர் தான் இதை செய்துட்டு இருக்காரு. அவர் வந்து எங்கேயுமே மாட்டாமல் இதை கரெக்டாக இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதை கேட்டுட்டு இருக்கவன் வந்து, ஓகே நான் வந்து அந்த ஆளை பற்றி நீ கண்காணிக்கணும், நீ போய் அந்த ஆளை பற்றி கண்காணி அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் வந்து பேசுகிறான், தாத்தா நான் தான் அந்த ஏஜென்ட்லேருந்து வந்திருக்கேன், இனி நீ போகக்கூடாது, நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறான். ஓகே நான் நீ சொல்ல மாதிரியே கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே அந்த பழைய அவர் பிக் பண்ணுவார்ல அந்த இடத்துக்கு வரான். வந்ததும் அவனு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. கொடுத்ததும் ஓகே அதே மாதிரி தான் பேக்கை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உடனே பேக்கை வாங்கினதும் அவன் சொல்கிறான், எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, எங்கேயுமே வண்டி நிப்பாட்டக்கூடாது, நாங்கள் சொல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருந்துட்டு ஒரு மைக்கையும் அந்த வண்டிக்குள்ளே செட் பண்ணி வச்சுருப்பானுங்க. இவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி கண்காணிக்கிறாரு. அப்போ வழியில் வந்து ஒரு ஆளுக்கு வண்டி வந்து ரிப்பேர் ஆகி நிற்கும். உடனே தாத்தாவுக்கு கொஞ்சம் மெக்கானிக் வேலையெல்லாம் தெரியும் போல இருக்கு. உடனே அவர் இறங்கி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குறாரு. வண்டியில் இருக்கவங்க சொல்கிறானுங்க, இவன் ரொம்பவே பயப்படாமலே இது பண்ணிட்டு இருக்கானே, வண்டியில் இத்தனை 1000 கோடி சரக்கு இருக்குது, இதை இவன் இப்போ மாட்டிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே ஒரு மோட்டலில் தங்குறானுங்க. தங்கிட்டு தாத்தாவை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. இவனை யாராவது வெளியாட்கள் யாராவது வந்து பார்க்குறாங்களா, பேசுகிறாங்களா, இவரோடையும் போலீஸோட கையாளாக இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. உடனே தாத்தாவை தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. உடனே ஒரு டிராஃபிக் ஜாம் வரும்போது தாத்தா அந்த பக்கத்துலேருந்து இவனுங்க சொல்ல ஒரு வழி சொல்லுவாங்க. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச வழியிலேயே போய் சேர்ந்துருவாரு. சேர்ந்ததும் அங்கே உள்ளவங்க வந்து தாத்தாட்ட கோவப்படுவாங்க. நீ ஏன் நம்ம ஆளுக்கு சொல்லதை கேட்காம உன் ரூட்டுக்கு நீ வந்த அப்படி சொல்லி சொல்லும். உடனே அவன் ரொம்ப கோவப்படுவான். அந்த அந்த கேங்கில் இருக்கான். உடனே அவனுடைய ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவான், இந்த தாத்தா வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாரு, நான் இவரை கொன்னுடட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். உடனே அங்கே இருக்க அந்த ஹெட் வந்து இவன்ட்ட கோவப்படும். நீ எதுக்கு அவனை பற்றி இது பண்ணுற, அவன் எங்கே மாறி போனாலும் நமக்கு சரக்கு கரெக்டான டைமில் கொண்டு வந்து ரீச் பண்ணிட்டான்ல, அதனால் அவனை வந்து நீ ஒன்றும் இது பண்ணண்டா, நீ அவனை ஒன்லி அவரை கண்காணிச்சா மட்டும் போதும், வேற ஒன்றும் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹெட் வந்து இவனை வந்து ஹெவியாக வார்ன் பண்ணுறான். ஓகே ஓகேன்னு சொல்லி அவனும் சொல்கிறான். இப்போ அந்த கேங்கில் இருக்க டைரியை கொண்டு வந்து இந்த போலீஸ்கிட்ட அவன் கொடுக்குறான். உடனே இவன் ரொம்ப பயப்படுறான், என்னை யாராவது கண்காணிச்சிடுவாங்க, என்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 5 செகண்டு நான் இந்த டைரியை ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சொல்லி ஃபோட்டோ எடுத்துப்பான். ஃபோட்டோ எடுத்தால் தாத்தாவோட பேர் அந்த ஃபோட்டோவில் தான் இருக்குது. இப்போ தாத்தா வந்து 232 கிலோ ஒரு மாதத்தில் மட்டும் 232 கிலோ மட்டும் கடத்திடுறாரு. உடனே போலீஸ் அந்த டைரியில் இருக்க எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு
எல்லாருடைய பேர் டீட்டெயில பத்தி கேட்குறாங்க. ஆனா அவருக்கு தெரியாது. ஆனா புதுசா ஒரு டாடான்னு சொல்லிட்டு ஒரு ஆள் வந்திருக்காரு. அவருனால தான் இவ்வளோ எல்லாமே நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி தான் போலீஸ் வந்து மோப்பம் பிடிச்சுருவாங்க. மோப்பம் பிடிச்சுட்டு தாத்தா ரோட்ல போயிட்டே இருப்பாரு. ஆனா இவனுங்க இப்பவும் கண்காணிச்சுட்டே தான் இருக்காங்க. தாத்தாவ வந்து நான் இவங்க சொல்ல இதுபடி தான் இவரு போயிட்டே இருக்கணும். தாத்தாவா தனியாலாம் இப்ப முடியாது. ஏன்னா, இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு மோட்டல்ல இறங்கி சாப்பிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஃபுட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க இவரும் வாங்கி சாப்பிடுறாரு. அந்த பின்னாடி வந்தவங்களுக்கும் வாங்கி குடுக்குறாரு. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, அந்த ஹூட்ல இருக்கவன் அந்த கேங்ல இருக்கவன் சொல்றான், "தாத்தா நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு தான் நல்ல பிரச்சனை. என்னோட ஹெட்‌ல இருந்து நான் நெறைய திட்டு வாங்குறேன். அதனால நீ இந்த வேலைய விட்டுட்டு போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வார்ன் பண்ணிட்டே இருக்கான். ஆனா தாத்தா அத பத்தி எதுவுமே ஒ கேர் பண்ணிக்கல. உடனே அந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது, ஒரு போலீஸ்காரன் வந்து சொல்றான், "தாத்தாவ ஏன்டா எப்ப பார்த்தாலும் மிரட்டிட்டே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து கேட்குறாரு. உடனே தாத்தா சொல்லுவாரு, "சார் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது என்னுடைய சொந்தக்கார பசங்க தான். சரி இங்க வாங்க நான் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் தரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் 2 ஸ்வீட்ட குடுத்து விடுறாரு. கொஞ்சம் ஐஸ் வைக்கிறாரு. ஐஸ் வச்சு அப்படி குடுத்துறாரு. உடனே அந்த போலீஸ்காரரு அத வாங்கிட்டு உடனே அந்த ஏஜென்ட் வந்து அந்த ஹெட்டுட்ட வந்து சொல்லுவான், நாங்க எல்லாமே கண்டுபிடிச்சுட்டோம். அந்த டிரைவர் பேர் டாடா. அவரு தான் இங்க உள்ள இறங்கி இவ்ளோ ட்ரக்ஸையும் கடத்தியிருக்கிறாரு. அவன அந்த ஆளோட ஃபோட்டோ எங்களுக்கு கிடைக்கல. ஆனா வந்து நாங்க கண்காணிச்சுட்டு தான் இருக்கோம். அவருடைய ஃபோன் நம்பர் வச்சு, இந்த ஆள் எங்கோடி போறான்னு சொல்லி தான் நாங்க இப்போ வந்து பின்தொடர போறோம். அப்ப இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் நாங்க கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எனக்கு இந்த போலீஸ் ஃபோர்ஸும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டுட்ட சொல்றான். அவன் சொல்றான், "ஓகே நான் உனக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன்." தாத்தாவ இப்ப சந்திக்கணும். அந்த கேங்கோடைய தலைவன் தாத்தாவை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவனுங்க ஆள் மூலமா வச்சு பேச சொல்றான். உடனே தாத்தா சொல்றாரு, "ஓகே நான் அவர சந்திக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே தாத்தா அந்த கேங்கஸ்டர சந்திக்கிறாரு. அங்க வந்து இவர வந்து ரொம்ப பெருமையா பேசுறாங்க. "தாத்தாவ பார்த்தீங்களா? இவ்வளோ வயசுலயும் நமக்கு வேண்டி எவ்வளோ ஹெல்ப் பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அங்க இருக்க லக்ஸூரியஸான வீடு இதெல்லாம் பார்த்து அந்த பிராந்தி அந்த பார்ட்டி எல்லாம் நைட் நடக்குது. உடனே தாத்தாவுக்கு ரொம்ப இதா இருக்குது. சந்தோஷமா இருக்கு. என்னடா இவ்வளோ நம்ம இதுல வந்து உடனே தாத்தா அங்க போய் ஒரு சேர்ல உட்காரும்போது, அங்க அந்த கூட இருக்க அந்த பையன் சொல்லுவான், "தாத்தா இங்க நடக்கிறதெல்லாம் ரொம்ப ஆபத்தான விஷயம். இத நீ வந்து சாதாரணமா நினைச்சுட்டு இந்த இதுலருந்து நீ இருக்காத. உன்னோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். அதனால நீ இந்த வேலைய விட்டுட்டு வெளிய போயிரு." அப்படின்னு சொல்லி தான் அவன் வார்ன் பண்ணிட்டே இருக்கிறான். உடனே தாத்தா வந்து சரக்கு நல்லா அடிச்சிருக்கனால அவரு அத பத்தி ஒண்ணும் கேட்க ஒண்ணும் செய்யல. சரி. உடனே இங்க வந்து அந்த ஏஜென்ட் வந்து எல்லாத்தையுமே விளக்கி சொல்றாரு. இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நடக்குது? எப்படி இவ்வளோ சரக்கு உள்ள வந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மேல் அதிகாரிக்கு எல்லாமே நம்ம புதுசா வந்தார்ல ஏஜென்ட். அவர் விளக்கி சொல்றாரு. ஓகே நான் கொஞ்சம் இடங்கள வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு நம்ம வந்து ரைட் போனா, அந்த ஆள நம்ம கரெக்ட்டா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய இடத்துக்கு போறாங்க. ரைட் போறாங்க. நெறைய பேர பிடிக்கவும் செய்றாங்க. உடனே தாத்தா அவரோட பேத்தியோட அந்த கிராஜுவேஷன் டேக்கு வராங்க. உடனே அவர் மகள்கிட்ட போய் இருக்கும்போது, அவங்க எந்திரிச்சு போயிருவா. உடனே தாத்தா அப்படியே போய் திரும்ப அவரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவர்கிட்ட போய் இருந்துட்டு சொல்லுவாரு. ஒரு ஒரு கையில ஒரு கோல்டு பிரேஸ்லெட் போட்டிருப்பாரு. அத அவ ஒய்ஃப் கேட்பறாங்க. "இத வாங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி பணம் வந்துச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவர் சொல்லுவாரு, "நான் வந்து இங்க ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. உண்மைய தான் இவரு சொல்லுவாரு. ஆனா அங்க இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. ஓகே இவரு ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காரு போல வயசானவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உடனே இதே நேரத்தில அந்த பெரிய கேங்ஸ்டர அவனுங்க கூட இருக்கவங்களே கொன்னுருவானுங்க. கொன்னுட்டு நாங்க தான் இனிமேல் இந்த கேங்குக்கு தலைவன். நாங்க சொல்லபடி தான் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவான் அங்க இருக்கவன்ட்ட. உடனே அவனும் அப்செட் பண்ணிருவான். ஏன்னா, அவங்க தான் பெரிய கேங்ஸ்டராக்க மாறிட்டானுங்களே. உடனே நான் சொல்ற இடத்துக்கு கொண்டு வெறும் 50, 20 கிலோ, 10 கிலோலாம் கொண்டு போக்கூடாது. 100 கிலோக்கு மேல கொண்டு போணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருவான். உடனே அந்த புதிய கேங் வந்து தாத்தாவ வந்து பிடிச்சுட்டு தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறானுங்க. கூட்டிட்டு ஒரு காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போறாங்க. தாத்தாவ வந்து ரொம்ப பயமா இருக்கு. என்னடா நம்ம ஏதா பண்ண போறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த கார ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த அந்த பெரிய கேங்ஸ்டர் இருந்தார்ல, அந்த ஆளுக பாடிய தூக்கி இந்த காரோட ட்ரங்க்ல வச்சிருப்பானுங்க. நான் சொல்றத கேட்காட்டா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அந்த கூட இருக்க பையன் சொல்லுவான், அவங்க சொல்லபடியே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஓ உடனே தாத்தா சொல்லுவாரு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே தாத்தா அங்கேருந்து அ பயந்து அங்கேருந்து கிளம்புவாரு. திரும்பவும் போய் சரக்கு எடுக்கறதுக்கு வேண்டி அந்த இடத்துக்கு போவாரு. சரக்கு எடுத்துட்டு, சரி அவனுங்க சொன்ன இடத்துக்கு இப்போ கிளம்புவாரு. அது இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவருக்கு எல்லாமே தெரியுமே. ஒரே பழைய கத தான். அங்க போணும், இங்க அந்த பேக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஹெட் ஆஃபீஸ்லேருந்து சொல்லுவாங்க, இதோட இந்த இத நம்ம நிப்பாட்டிறலாம். ஏன்னா,
அப்ப நீங்க கண்டுபிடிக்கிறேன்னு தான் சொல்றீங்க. யாரையும் பிடிக்கிற மாரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே போலீஸ் வந்து நல்லா வாட்ச் பண்ணுவாங்க. ஒரு அந்த காரோடைய இது தெரிஞ்சிரும். ஒரு பிளாக் கார் தான். அப்போ உடனே போலீஸ் வந்து அந்த ஹைவேல போறவரைக்கும் பிளாக் கார் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்துவாங்க. நிறுத்திட்டே இருக்கும்போது முதல்ல ஒரு 2 ஸ்கூல் பசங்கள பார்ப்பாங்க. அவன விட்டுருவானுங்க. அடுத்து வந்து ஒரு ஆளு ஸ்பானிஷ் ஒரு ஆள் இருப்பான். அந்த ஆள் பயந்துட்டே அப்படியே வந்து என்ன சுட்டுறாதீங்க. அந்த இல்லீகல் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அவன்ட்ட நான் வந்து சட்டப்படி தான் இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனோட ஐடி கார்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே சார் மன்னிச்சிடுங்க தெரியாம உங்கள செக் பண்ணிட்டோம். நீங்க போலாம் அப்படின்னு சொல்லுவான் போலீஸ்காரன். உடனே அந்த தாத்தா வண்டிய ஓட்டிட்டு அவர் பாட்டுக்கு அங்க போயிட்டே இருப்பாரு. போயிட்டே இருக்கும்போது அந்த அவருடைய பேர பத்தி அந்த கேங்ல இருக்கவன் சொல்லிக் குடுத்துருவான். அவருடைய இப்ப எந்த ஹோட்டல்ல தங்க போறோம்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுடைய பேருன்னு சொல்லுவான். இந்த ஹோட்டல்ல தான் அந்த ஆளு இப்ப தங்க போறாரு. இங்க போனீங்கன்னா அந்த ஆள பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இந்த ஏஜென்ட் எல்லாம் அங்க போயிருவாங்க. அப்ப அந்த ஏஜென்ட் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ட்ரக்ஸ் கொண்டு போற ஆள் எப்படி இருப்பான்? ஒரு பல்க்கான ஆள் மாரி தான் இருக்கணும். ஹைட்டா, வெயிட்டா அப்படிதான் இருக்கணும். அப்ப இந்த தாத்தாவ பார்த்ததும் அவங்களுக்கு வந்து சந்தேகமே வராது. ஏன்னா இவரு ஆள் பார்த்தா ரொம்ப லீன் ஒல்லி வயசான ஆள்ல அவரு. அப்ப இவங்களுக்கு மேல சந்தேகமே வராது. பாவப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. உடனே இவருக்கு வந்து தெரிஞ்சிரும். நம்மள தான் இப்ப சுத்து போடுறாங்க அப்படின்ட்டு. உடனே அவரு சொல்லுவாரு, "பக்கத்து ரூம்ல ஒருத்தன் இருக்கான். ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்லிக் குடுப்பாரு. சொல்லிக் குடுத்ததும் அ ஏஜென்ட் போய் அவன் கதவ தொறந்துட்டு, "டேய் உன்ட்ட நீ எங்கேருந்து வர?" அப்படின்னு சொல்லி கேட்டதும், அவன் ஆளு உன்கிட்ட நான் சொல்ல வேண்டிய இதெல்லாம் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவான். உடனே அங்க ஒரு ஃபைட் நடக்குது. உள்ள போய் சர்ச் பண்ணி பார்த்தா, அங்க அந்த ஆளு கிடையாது. ஏன்னா அவன் அந்த ஆளு கிடையாது. அவன் சின்னதா ஒரு கொஞ்சம் போல தான் ஒரு 15 கிராம் போல தான் கொஞ்சம் ஷ அ ஷ் ப்ரவுன் சுகர் வச்சிருப்பான். உடனே அங்க இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு அந்த ஏஜென்ட் வந்து டீ குடிக்க போவாரு. அந்த அப்ப தாத்தாவும் அந்த இடத்துக்கு வருவாரு. வந்ததும் அவர்களோட அந்த அந்த ஏஜென்ட்டுக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு, அ சொல்லுவாரு, "என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு" சொல்லிட்டு. அவர் சொல்லுவாரு, "இன்னைக்கு என்னோட ஆனிவர்சரி. ஆனா நான் இங்கே இருக்கேன். என்னோட ஒய்ஃப் என்ன ரொம்ப திட்டுறா" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தாத்தாவோட பழைய வாழ்க்கை கதையெல்லாம் எடுத்து வருவாரு. "நானும் இதே மாரி தான் வேலை சொல்லி அலைஞ்சுட்டே இருந்தேன். இப்ப என்னோட ஃபேமிலியே என்ன வந்து கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க ஃபுல்லாவே வேலையிலே மூழ்காம, கொஞ்ச நேரம் உங்களோட ஃபேமிலிக்கும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்பனா தான் பிந்தைய காலத்தில நீங்க இந்த வேலைய விட்டு போனாலும் உங்களுக்குன்னு வேண்டி ஆட்கள் இருப்பாங்க. இல்லாட்டா என்ன மாரி தான் உங்களுக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்டின்ட்டு. தாத்தா வெளிய வருவாரு. அப்போ அந்த ஏஜென்ட் கால் பண்ணுவாரு. தாத்தா அப்படியே உறைஞ்சு போய் நிப்பாரு. ஐயோ! பிடிச்சுட்டாங்க போல இருக்குன்னு. ஆனா ஏஜென்ட் சொல்லுவாரு, "இந்தாங்க டீ கப்ப விட்டுட்டு போறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஸ்க்க கொண்டு குடுப்பாரு. உடனே அங்கேருந்து வண்டி மறுபடியும் புறப்பட்டு போகும். உடனே அவருடைய பேத்தி வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணிட்டு, பாட்டி ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஆனா, அவங்க இனி ஒரு 1 வாரம் போல தான் உயிரோடயே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு போ சொல்லிட்டாங்க. இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேத்தி சொல்லுவா. உடனே இவர் தாத்தா சொல்லுவாரு, "அப்ப நான் இப்போ ஒரு இக்கட்டான நிலைமையில மாட்டிருவேன். என்னால இப்ப இங்க வந்து வர முடியாது. இந்த வேலைய முடிக்காம நான் வர முடியாதுன்னு" சொல்லிட்டு. உடனே பேத்தி ரொம்ப கோவப்படுவா. கோவப்பட்டதும், ஓகே. இவரும் யோசிப்பாரு. சரி நம்ம ஒரு வாரம் தானே, அதனால நம்ம போவோம். போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வரார். வீட்டுக்கு கிளம்பி வந்ததும் பேத்தி பார்த்ததும் சந்தோஷப்படுவா. தாத்தா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எல்லார்ட்டயும் மன்னிப்பு கேட்பாரு. சரி நான் கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஒய்ஃபு சீரியஸா பெட்ல இருப்பாரு. இவரு தான் அந்த ஒரு வாரமா அப்ப அவருடைய பொண்ணும் அங்கேருந்து பார்த்துட்டே இருப்பா. ஐயோ! ஆமா அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் பார்த்துட்டு அப்ப இங்க வந்து கேங்ஸ்டர் வந்து அவரோட ஃபோன ரீச் பண்ண பார்த்தா, ஃபோன ரீச் பண்ணவே முடியல. இதே நேரத்தில ஏஜென்ட்டோக்கும் கொஞ்சம் டைம் தான் இருக்கு. இந்த ஒரு வாரத்துக்குள்ள அவர எப்படியாவது பிடிச்சு அவன்கிட்ட இத வந்து அவங்கள கலைச்சிருவாங்க இந்த டீம. உடனே இவங்களும் இவன கிடைச்சதும் இவன ஒரேடியா கொல்லணும்னு சொல்லி தான் அவங்கள அந்த கேங்ல இருக்கவங்க பிளான். தாத்தா கையில கிடைச்சதும் இவர தாத்தாவ கொன்னுறணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான். இதெல்லாம் இவங்க வந்து போலீஸ் வந்து அந்த ஒரு இது வச்சு ஒட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. இவங்க என்னலாம் பேசுறாங்க, எடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த ஒரு வாரத்தில பா பாட்டி இறந்துருவாங்க. பாட்டி இறந்ததும் பாட்டி இறந்ததும் தாத்தா அங்கேருந்து கிளம்பிருவாரு. அவங்களுடைய இடத்துக்கே. அவங்களும் இடத்துக்கு கிளம்பிருவாரு. அப்போ வந்து அந்த கேங்ஸ்டர்ல இருக்கவனுங்க இவர புடிச்சு செம்மையா அடிப்பானுங்க. அடிச்சுட்டு, "எங்க நீ போன? என்கிட்ட சொல்லாம" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், "என்னோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாப்பா. அவளுடைய செரிமனிக்கு தான் நான் கலந்துக்கிட்டேன். இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. காட்டுனதும் உடனே இங்க இருக்க இந்த கேங்ல இருக்கவங்க அவனோட ஹெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு, "இந்த ஆள் வந்து நம்ம பைசா ஏமாத்திட்டு ஒண்ணும் போகல. அவன் ஒய்ஃப் இறந்துட்டா. இந்த டீட்டெயில்லாம் அங்க சொல்லுவான்." ஹெட்டுட்ட சொன்னதும் அவன் சொல்லுவான், "ஓகே. இவன் அங்க கொண்டு அந்த பொருள அங்க ரீச் பண்ண உடனே இவனையும் கொன்னுரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருவான். உடனே அவன கொல்லாட்டா நம்ம ரிஸ்க்ல மாட்டிப்போம்ன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏஜென்ட் வந்து அப்போ கரெக்ட்டா இந்த டைம் ஹைவேல அந்த பிளாக் கார் வரத அந்த மொபைல் மூலமா கண்டுபிடிச்சுருவாங்க. ஏஜென்ட் கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த ஆளு இந்த மொபைல் வந்து இந்த ஹைவே வழியா வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்ப கரெக்ட்டா அந்த பக்கம்
போலீஸ் வந்து அந்த ஹைவே 2 பக்கமே இது போட்டுருவாங்க. இது பண்ணிட்டு அங்க ஆம்புலன்ஸ்ல வந்துட்டு அவர வந்து பிடிச்சிருவாங்க. பிடிச்சிட்டு கார விட்டு வெளிய இறங்குங்க அப்படின்னு இல்லாத சுட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. உடனே தாத்தா சரண்டர் ஆயிருவாரு. உடனே அந்த ஏஜென்ட் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு, "யோவ் தாத்தா நீயா? நீ எது எப்படி இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டது கார்ல போய் அரெஸ்ட் பண்ணாரு. தாத்தா எதுவுமே பேச மாட்டாரு. அரெஸ்ட் பண்ண உடனே. உடனே "நீங்க தானா அது?" அப்படின்னு சொல்லி சொன்னதும், அவன் தாத்தா அத பத்தி எதுவுமே பேசாம, "நீ உன்னோட ஆனிவர்சரிக்கு வீட்டுக்கு போனியா? உன்னோட ஒய்ஃப்ட்ட எல்லாம் பேசினியா? எடுத்தியாங்கிறத" அத பத்தி விசாரிச்சுட்டு இருப்பாரு. இத பத்தி எதுவுமே இது பண்ண மாட்டாரு. உடனே இவர வந்து கோர்ட்ல சரண்டர் பண்ணிருவாங்க. சரண்டர் பண்ணதும், அ அந்த ஏஜென்ட் அந்த கேங்ல இருக்கிறவனுங்க தப்பிருவானுங்க. இவரு வந்து தான் மாட்டிப்பாரு. அப்ப அங்க இருக்க இவங்க ஃபேமிலி தான் கோர்ட்ல இவருக்கு வேண்டி வாதாடி, அப்ப இவரு வந்து இந்த வார்லலாம் கலந்துக்கிட்ட ஒரு மனுஷன். இவர வந்து எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கலாம்? அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஜட்ஜ் இவர வந்து விடுதலை பண்ணணும்னு எழுத போவாரு. ஆனா இவருக்கு ஒரு கில்ட்டி ஆயிரும். ஏன்னா, நம்ம இத்தனாயிரம் சரக்க இது பண்ணியிருக்கோம். நம்ம இனி தப்பிச்சோம்னாலும் வெளிய இருக்க நம்ம ஃபேமிலிக்கு தான்